நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பணியில் பேசுகிறது. இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பான நிகழ்ச்சி விஜய் ஆண்டனி நடிக்கும் 100 சாமி திரைப்பட வெளியீட்டிற்கு முன்னரான நிகழ்வு. இசையமைப்பாளர் பாலாஜி ஸ்ரீராமின் 100 சாமி படத்தின் மூலம் அறிமுகப்படுத்தும் விஜய் ஆண்டனி சசி கூட்டணி. முத்திரை பதித்த முன்னணி படைப்பாளிகளின் பங்கேற்புடன் அரங்கேறிய விஜய் ஆண்டனி 100 சாமி படத்தை வெளியீட்டிற்கு முன்னரான நிகழ்வு. பிச்சைக்காரன் படத்தின் மூலம் தமிழ் சினிமா தனித்துவமான கவனத்தை ஈர்த்த இயக்குனர் சசி விஜய் ஆண்டனி கூட்டணி மீண்டும் இணைந்திருக்கும் 100 சாமி படத்தை வெளியீட்டிற்கு முன்னரான நிகழ்வு சென்னையில் சிறப்பாக நடைபெற்றது. விஜய் ஆண்டனி பிலிம் கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் தயாரிப்பில் இயக்குனர் சசி இயக்கத்தில் உருவாகியுள்ள 100 சாமி திரைப்படத்தில் விஜய் ஆண்டனி, சுவாசிகா, அஜய் திஷான், விஜய்மோல், ஜோஸ், கருணாஸ், சக்தி, காவியா, அனில், பாலாஜி, சக்திவேல், அருள்தாஸ், மூர்த்தி, ஜென்சன், திவாகர் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறார்கள். எஸ்பி தர்ஷன், கிர்லோஸ் ஒளிப்பதிவு செய்திருக்கும் இந்த திரைப்படத்திற்கு பாலாஜி ஸ்ரீராம் இசையமைத்திருக்கிறார். ஃபீல் குட் வித் கமர்ஷியல் ஃபேமிலி என்டர்டெய்னராக தயாராகியிருக்கும் விஜய் ஆண்டனி பிலிம் கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் சார்பில் தயாரிப்பாளர் பாத்திமா விஜய் ஆண்டனி தயாரிக்க மீரா விஜய் ஆண்டனி வழங்குகிறார். வரும் 19ஆம் தேதி அன்று உலகம் முழுவதும் திரையரங்களில் வெளியாகும் 100 சாமி படத்தை வெளியிட்டிருக்கு முன்னரான நிகழ்வு சென்னையில் உள்ள கமலா திரையரங்கில் நடைபெற்றது. நிகழ்வில் படக்குழுவுடன் தமிழ் சினிமா முத்திரை பதித்த முன்னணி படைப்பாளிகளான வெற்றிமாறன், ப. ரஞ்சித், ஏ.ஆர். முருகதாஸ், சரண், லிங்குசாமி, கார்த்திக் சுப்பராஜ், மிஸ்கின், சதீஷ்குமார், மதன், மந்திரமூர்த்தி, வி.இசட். துரை, சுப்பிரமணிய சிவா, நித்திலன், சாமிநாதன், ராஜமுருகன், தயாரிப்பாளர்கள் சி.வி. குமார், தனஞ்சய் விஜயன், இசையமைப்பாளர்கள் எஸ்.எஸ். குமரன், சிமோன், சித்துக்குமார் உள்ளிட்ட பல திரையுலக பிரபலங்கள் கலந்து கொண்டனர். நிகழ்வில் 100 சாமி படத்தின் மூலம் இசையமைப்பாளராக அறிமுகமாகும் பாலாஜி ஸ்ரீராம இயக்குனர் சசி படத்தின் மூலம் அறிமுகமாகி பிரபலமான இசையமைப்பாளர்கள் விஜய் ஆண்டனி, எஸ்.எஸ். குமரன், சிமோன், சித்துக்குமார் ஆகியோர் இணைந்து வாழ்த்து தெரிவித்து ரசிகர்களுக்கு அறிமுகப்படுத்தினார்கள். வருகை தந்த சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்குமே நன்றி தெரிவித்து தயாரிப்பாளர் விஜய் ஆண்டனி வரவேற்று பேசுகையில், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. நான் இதுவரையில் நிறைய படங்கள் நடித்திருக்கிறேன். இந்த படத்தை பார்த்துவிட்டு பலர் நன்றாக நடித்திருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டார்கள். என்னை நன்றாக நடிக்க வைத்த இயக்குனர் சசிசாருக்கு நன்றி. இந்த படத்தினை ரசிகர்களிடம் கொண்டு சேர்ப்பதற்காக இங்கு வருகை தந்திருக்கும் இயக்குனர் அனைவருக்கும் நன்றி என்றார். இசையமைப்பாளர் பாலாஜி ஸ்ரீராம் பேசும்போது, இந்த மேடையில் என்னை அறிமுகப்படுத்தி லெஜெண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி. ஒரு நாள் இயக்குனர் சசி போன் செய்து ஒரு சூழலை விவரித்து பாடலுக்கான என்னை மேடையில் அறிமுகப்படுத்தி ஒரு நாள் இயக்குனர் சசி போன் செய்து ஒரு சூழலை விவரித்து பாடலுக்கான மெட்டு வேண்டும் என கேட்டார். அதுதான் அம்மா அம்மா என்னும் பாடல். அந்த பாடல் மெட்டை கேட்டதும் சசிசாருக்கு பிடித்து போனது. உடனடியாக இந்த படத்திற்கு நீங்கள் தான் இசையமைப்பாளர் என்று சொன்னார். இவ்வளவு பவர்ஃபுல்லான திரைப்படத்திற்கு என் மீது நம்பிக்கை வைத்து வாய்ப்பளித்த இயக்குனர் சசிசாருக்கு நன்றி என்றார். இயக்குனர் வெற்றிமாறன் பேசும்போது, பொதுவாக இயக்குனருக்கு ஒரு படத்தை இயக்கினால் அந்த படத்தின் டைட்டில் அவருடைய பெயருடன் சேரும். ஆனால் இயக்குனர் சசிக்கு மட்டும்தான் அந்த படத்தின் பெயர் சேரும். ஏனெனில் எல்லா படங்களையும் அவர் தன்னுடைய முதல் படத்தைப் போலவே முழுமையாக அர்ப்பணிப்புடன் உழைத்து வருகிறார். எங்கள் இருவருக்கும் ஒரு பொதுவான விஷயம் இருக்கிறது. நாங்கள் இருவரும் இயக்குனர் கதிரிடம் உதவியாளராக பணியாற்றியிருக்கிறோம். பொதுவாக அவருடைய படங்களில் நடிகர்கள் தங்கள் திறமையை நன்றாக வெளிப்படுத்துவார்கள். இந்த படத்திலும் அனைத்து நடிகர்களும் தங்களது திறமையை அற்புதமாக வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் என்றார். அடுத்து இயக்குனர் ப. ரஞ்சித் பேசும்போது, 100 சாமி படம் எனக்கு மிக பிடித்திருந்தது. அதைவிட இயக்குனர் சசியை எனக்கு மிகவும் பிடிக்கும். நான் உதவி இயக்குனராக வேண்டும் என வாய்ப்பை தேடும் தருணத்தில் என்னை முதலாக அமர வைத்து பேசி சில விஷயங்களை பகிர்ந்து கொண்ட நம்பிக்கையை வழங்கினார் இயக்குனர் சசி. அந்த தருணத்தில் என்னிடம் அவர் மிகவும் எளிமையான ஒரு கேள்வி கேட்டார். அதற்கு என்னால் உடனடியாக பதிலளிக்க இயலவில்லை. சிறிது நேரம் கழித்து அவரை மீண்டும் சந்தித்து அவர் கேட்ட கேள்விக்கான பதில் அளித்தேன். அப்போது அவர், உன்னிடம் நல்லதொரு குவாலிட்டி இருக்கிறது, தொடர்ந்து முயற்சி வாய்ப்பு கிடைக்கும் என்றார். இயக்குனர் ஏ.ஆர். முருகதாஸ் பேசும்போது, இந்த படத்தில் சிறப்பான விஷயங்கள் நிறைய இருக்கிறது. நாம் பிறந்த ஊரில் நடந்த நிஜ கதை, ஒரு உண்மை சம்பவத்தை படமாக இயக்கியிருக்கிறார் நண்பர் சசி. இது போன்ற ஒரு கஷ்டமான கதையை தயாரித்து நடிக்க ஒப்புக்கொள்வதற்காக விஜய் ஆண்டனிக்கும் நன்றி. படத்தின் உச்சக்கட்ட காட்சியை பார்க்கும்போது ஏதாவது தவறு நேர்ந்து விடுமோ என்ற பதப்பதப்பு எனக்குள் ஏற்பட்டது. ஆனால் யாரும் எதிர்பார்க்காத ஒரு காட்சியை அமைத்து படத்தை சிறப்பாக உருவாக்கியிருக்கிறார். உச்சக்கட்ட காட்சியில் ஒரு பதட்டமே இருந்தது. இயக்குனர் மிஸ்கின் பேசும்போது, நான் வாழ்க்கையில் பார்த்த 100 சாமிகளில் ஒரு சாமி இயக்குனர் சசி. சினிமாவில் சாமிகள் கிடையாது, மிகவும் கம்மி. ஒரு 10 பேர் தேர்வார்களா என்பது சந்தேகம். என்னுடைய 30 ஆண்டுகால சினிமா அனுபவத்தில் மாதத்திற்கு ஒரு முறை என்னுடன் தொடர்பு கொண்டு என்னை நேரில் சந்தித்து பேசி கட்டி தழுவும் ஒரே சாமி இயக்குனர் சசி. சினிமாவில் நுழைந்து என்ன செய்ய போகிறோம் என்றால், ஒரு தேசிய விருதை வாங்குவோம், ஒரு 10 ஃபிலிம் பேர் விருதுகள் வாங்குவோம், இல்லை என்றால் ஒரு ஆஸ்கார் விருதை வாங்குவோம். ஆனால் ஒரு நாள் மரணித்து விடுவோம். ஆனால் சசி ஆகவே மாட்டார். அவர் ஒரு சாமி. நான் சசியிடம் உதவியாளராக சேர்வதற்காக அவரை சந்தித்தேன். அவர் 10 நிமிடம் பேசிவிட்டு தற்போது வாய்ப்பு இல்லை என்று சொல்லிவிட்டார். மனிதர்களை உற்று பார்த்து கவனித்து அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனையா என்பதை தாயுள்ளத்துடன் பார்க்கக்கூடிய மனுஷன் சசி. நான் ஆண்களிடம் அதிசயமாக பார்க்கும் விஷயம் என்னவென்றால்,
அந்த ஆண்களிடம் இருக்கும் பெண்மை தன்மை. சமூகம் ஆண்களை ஆண்களாகவே பார்க்கிறது, பெண்களை பெண்களாகவே பார்க்கிறது. பெண்மை தன்மை யாரிடமெல்லாம் அதிகமாக இருக்கிறதோ அவர்களெல்லாம் மிக சிறப்பானவர்கள். இசைஞானி இளையராஜா, ஏஆர் ரகுமான் போன்றவர்களிடம் இது போன்ற பெண்மை தன்மை அதிகமாக இருக்கும். இதனால்தான் இவர்கள் மிக சிறந்த படைப்பாளிகளாக வந்திருக்கிறார்கள். அப்படி ஒரு மிக சிறந்த பெண்மைத்தன்மை மனிதனையும் கொண்டவர் தான் சசி. இயக்குனர் ராஜமுருகன் பேசும்போது, இப்போதெல்லாம் திரைப்படங்களில் இசை வெளியீட்டு விழா பெரும்பாலும் மிஸ்கினால் தொடங்கி எனக்கு சசி சார் மிகவும் பிடிக்கும். இத்தனை ஆண்டு காலம் தொடர்ந்து நல்ல படைப்புகளை வழங்கி வருவது என்பது மிகவும் பெரிய விஷயம். அப்படி எல்லா படத்தில் இருந்தும் ஏதேனும் ஒரு விஷயத்தை எடுத்து இந்த படத்தில் அவை நிறைய இருக்கிறது. இந்த படத்தை பார்த்துவிட்டு நான் 2 நாட்கள் டிஸ்டர்ப்டு ஆகிட்டேன். சுனிதா வில்லியம்ஸ் எனும் பெண்மணி விண்வெளிக்கு சென்று 680 நாட்களுக்கு மேல் அங்கு இருந்துள்ளார். இன்றைக்கும் பெண்கள் பற்றிய நம்முடைய பார்வையை எப்படி இருக்கிறது என்றால், ஒரு காலத்தில் நாடகத்தில் கட்டியங்காரன் என்பவன் மேடையில் தோன்றி பெண்களை பற்றி விமர்சனங்களை வைப்பான். அதன் பிறகு அச்சு ஊடகம் வெளியான போது அது கிசுகிசுவாக மாறியது. அதிலிருந்து பெண்களின் பார்வை இன்னும் மோசமான சமூக ஊடகங்கள் தற்போது அதிகமாக மாறி இருக்கும்போது பெண்களை பற்றிய பார்வை இன்னும் மோசமாக மாறிவிட்டது. இந்த படம் ஆண்கள் பார்க்க வேண்டிய பெண்களுக்கான படம், பெண்கள் பார்க்க வேண்டிய ஆண்களுக்கான படம் என்றார். தயாரிப்பாளர் தனஞ்சயம் பேசும்போது, படத்தின் பணிகள் தொடங்கிய தருணத்திலிருந்து எனக்கு தெரியும். ஏனெனில் பூ படத்திலிருந்து தொடங்கிய சசி உடனான நட்பு இன்னும் தொடர்கிறது. இந்த படத்துக்கு முதலில் வேறு ஒரு தயாரிப்பாளர், வேறு ஒரு நடிகர் இருந்தார்கள். அதற்கு ஆன பேச்சுவார்த்தை நீண்டு கொண்டே இருந்தது. அந்த தருணத்தில் என்னுடன் ஆலோசனை நடத்தினார். இந்த தருணத்தில் எங்களுக்கு ஆபத் பண்ணவனாக வந்தவர் தான் விஜய் ஆண்டனி என்றார். தயாரிப்பாளர் சிவகுமார் பேசும்போது, தமிழ் சினிமா 30 வருடங்களாக திரைப்படங்களை இயக்குவது என்பது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு மிகப்பெரிய முயற்சி இருக்க வேண்டும். அந்த வகையில் இந்த படத்தை இயக்கியிருக்கும் சசி சார் என் வாழ்த்துக்கள் என்றார். இயக்குனர் சசி பேசும்போது, இந்த படத்தை 2ஆம் பாதியில் தான் விஜய் ஆண்டனி வருகிறார். இப்படத்தின் கதையை கேட்டுவிட்டு நான் கடைசியில் ஒரே ஒரு காட்சியில் வந்தாலும் பரவாயில்லை, நான் அந்த படத்தில் நடிக்கிறேன் என்றார். இப்போதெல்லாம் படம் தொடங்கி 40 நிமிடத்திற்கு பிறகுதான் ஹீரோ வருகிறார். அதனால் ஒரு படத்தின் வெற்றி பாதிக்கப்படுவதில்லை. அதேபோல் இந்த படத்தில் கடைசி 40 நிமிடத்தில் தான் விஜய் ஆண்டனி வருகிறார். கண்டிப்பாக இந்த படம் ஒரு வெற்றிகரமான படமாக இருக்கும். என்னுடைய இந்த உறுதிமொழியை ஏற்று தாராளமாக அனைவரும் சுனிசாமி படத்துக்கான திரையரங்கத்துக்கு வாருங்கள் என்றார். தயாரிப்பாளர் நடிகர் விஜய் ஆண்டனி பேசும்போது, என்னுடைய வாழ்க்கையில் 3 திருப்புமுனைகள். அதில் ஒன்று டிஷும் படத்தில் இயக்குனர் சசி எனக்கு வழங்கிய வாய்ப்பு. 2வது திருப்புமுனை பிச்சைக்காரன். இந்த படம் ரசிகர்களின் மனதில் என்றும் நிலைத்திருக்கிறது. 3வது திருப்புமுனை இந்த படத்தில் என்னை லவ்வர் பாயாக மாற்றியது. இதன் பிறகு எனக்கு லவ்வர் பாய் கேரக்டர்கள் கிடைக்கும் என்று நம்புகிறேன் என்றார். இந்த படத்தில் பணியாற்றிய அனைவருக்கும் நன்றி. இந்த படம் ரசிகர்களாகிய உங்கள் அனைவருக்கும் பிடிக்கும். பெண்களுக்கான மிக மிக அவசியமான படம். சமுதாயத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய படம். உங்களது வீட்டில் அம்மா, அக்கா, தங்கை எல்லோருக்கும் மிக முக்கியமான படம். இந்த படம் உங்களை ஒருபோதும் ஏமாற்றாது என்றார். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தை